அடி என்னடி இப்ப பரவாயில்லதான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். உடம்புக்கு முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா அவரு தலையில இருந்து கால் வரைக்கும் டெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டாங்க. நம்மளும் எல்லா டெஸ்டையும் எடுத்து இந்த 2000 ரூபாய் பில்ல போட்டுட்டாங்க. நம்ம முடியலன்னு டாக்டருக்கு போனாலும் டாக்டர் தானே தீர்த்து வைக்கணும். அந்த டாக்டர் என்னமோ இப்ப சரியாயிரும் அப்ப சரியாயிரும் 10 மாத்திரையை கொடுக்குறாரு. நம்மளும் ஒவ்வொரு நாளும் மாத்திரையை போடும்போது குணமாயிரும் நினைச்சு போடுறோம். இந்த மாத்திரையோட எஃபெக்ட்ல தாண்டி நம்ம கொஞ்ச நேரம் மயங்கி கிடக்குறோம். இல்லைன்னா எங்க குறையுது, சாயந்தரம் ஆயிருந்தா வந்துருது இந்த வேதனை எல்லாம். வீடெல்லாம் அசிங்கமா கிடந்துச்சுடி, துடைக்காம அப்படியே பாத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்க நல்லாவும் இல்ல. அதுதான் ரேவதி கிட்ட சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேலைக்காரப்புல இருந்துச்சுன்னா ஒண்ணு பாரு வந்து வேலையை பாக்கணும்னு சொன்னப்ப அவர் ரேவதி யாரோ ஒரு பேரை சொன்னா நல்ல பிள்ளையா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குமா, நம்மள ஒரு வேலை பார்க்க விடாதான். எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அவள்கிட்ட வேணா சொல்லி விடவான்னு கேட்டா, வர சொல்லி எப்படி சம்பளம் கேட்டேன். 500 ரூபா கொடுக்கணும்னா சரி வர சொல்லு. 500 பார்த்தா முடியுமாத்தா, இடுப்பு போச்சு. இந்த பாரு ஆஸ்பத்திரியில போய் 2000 கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். இன்னைக்கு நாளைக்கு வந்துச்சுன்னா அந்த பிள்ளை என்னத்தையும் செஞ்சு விட்டு போயிரும் பாரு வீட்டை. இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி 1000 ரூபாய்க்கு பாத்துக்கிட்டு இப்படி பொடி பிடிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அதுதான் வர சொல்லியிருக்கேன். வர்றேன்னா வந்துட்டா எல்லா வேலையும் அவள்கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு ஹாயா இழுத்து போட்டு பேசாம படுத்து ரெஸ்ட் எடுக்க போறடி. ஆத்தே வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ வையி என்ன, நான் அப்புறமா குளிசாய கூப்பிடுறேன். சரிடி அத்தா. ஆள் இருக்காவளா இல்லையாக்கா? இருக்கே வாத்தா உள்ள வா. ஆத்தா வாத்தா. அக்கா இல்லையா? ஏத்தா நல்லா கண்ணை தொடச்சுட்டு பாரு, அக்காதான் பேசுறேன். அக்கா எத்தனை தடவை கண்ணை தொடுத்தாலும் அப்படித்தான் தெரியும். சரி ரேவதி அக்கா சொல்லி விட்டாவ வேலைக்கு ஆள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்களாம்ல. ஆத்தே நீ தானா? பானு என் பேர் பானு. எந்த வீட்டுக்காரி பிள்ளையா இருப்பா? பார்வதி மவ. பார்வதிதான். எந்த பார்வதி? முக்கு தெரு பார்வதியா இல்ல உங்க ஆளுதே? அப்படியா? சரி வாத்தா என்னத்த பண்ண? இல்ல வீட்டுக்குள்ள வலது கால எடுத்து வச்சாலும் இடது கால எடுத்து வச்சாலும் எல்லாம் ஒண்ணு தானே, அதான் ரெண்டையும் எடுத்து வச்சேன். மொத்தமா எடுத்து வச்சுட்டேன். ஆமா இது பாருங்க, நான் எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் படக்குன்னு கதவை சாத்தி விடுவேன். எதுக்கு? நான் ஒரு கன்னி பொண்ணு இல்லையா? எந்த வீட்டுக்குள்ளாச்சும் நுழையும் போது காவல் பையன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டேன்னா என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு தெரியும் பன்னி பொண்ணெல்லாம் தொடுறது இல்லன்னு. பன்னி பொண்ணு இல்ல கன்னி பொண்ணுன்னு சொன்னேன் நானு. சரி அத்தா அது பேசுமா கொஞ்ச நேரம் உட்காரவா? இங்க பாருங்க, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரியா திரிவேன் நானு. எப்பவுமே உள்ள நுழைஞ்சிட்டேன்னு இங்க சாயந்தரம் வீட்டுக்கு போற வரைக்கும் அப்புறமா சுத்தி வேலை பார்ப்பேன். அப்படித்தான் வேணும். பிள்ளையத்தை நானும் கேட்டிருந்தேன். நீ நல்ல வேலை பார்த்தினா நீ சொன்ன சம்பளத்தோட 50 ரூபாய் சேர்த்து போட்டு தரேன். ஆமா உடம்புக்கு முடியல என்ன பண்ணுது? ஏன்டா கேக்குற? இடுப்பே வலிக்குதுதான், ஒரே இடுப்பு வலி. திரும்புங்க. இல்லங்க இந்த இடுப்பு கேக்குற சுளுக்கு பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி தட்டுனா போகும்னு எங்க ஆத்தா சொல்லும். ஆத்தா கட்ட வேண்டாம், எனக்கு இடுப்பு வலி போயிட்டு ஆஸ்பத்திரியில போய் கட்டுப்பட வச்சிடாத. நீ வீட்டை போட்டு தொடக்கிற வேலையை பாரு. என்ன வேலை என்ன அதை இதையும் காட்டி விட்டுட்டு நீங்க ஹாயா தூங்குங்க. அதுதான் வேணும். நான் தூங்கியே 4 நாள் ஆச்சுதா. ஏன் கேக்குற? இன்னைக்கு நீ பாக்குற வேலையிலதான் நிம்மதியா தூங்க போற. சரி வா அடுப்பு. நான் பாக்குற வேலையில நீங்க எம்பிட்டு நிம்மதியா இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க. சரிதான் அடுப்படிக்கு போவோம். வாங்க. அத்தா அந்த வீட்டை கூட்டிட்டு அப்படியே இந்த சிங்கில கிடக்கு பாத்திரம் அதையும் வந்து தேய்ச்சி கழுகிரு. வீட்டை கூட்டிட்டு வந்துட்டு நீ என்னப்பா பண்ற? ஐயோ நீங்களா? நான் பிரிட்ஜ் இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க நினைச்சேன். 2 சிவப்பு கலர் இருக்குல்ல அப்படி நினைச்சேன். நான் பிரிட்ஜ் சரி விளக்க மாத்திட்டு 2 தட்டி விட்டுட்டு தொடப்போம்னு நினைச்சேன். நீ நல்லா தொடச்ச விளக்க மாத்தல. வீட்டை கூட்டு என்னைய கூட்ட வருவியா? ஐயோ கொண்டாங்க. உங்களுக்கு ஒரு வேலை கூட பார்க்க கூடாது நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? எல்லா வேலையும் பார்க்கத்தானே நான் வந்திருக்கேன். சும்மா ஒரு வேலையும் பார்க்காதீங்க. உங்களுக்கே உடம்பு சரியில்லையாம்ல சொன்னாவ ரேவதி அக்கா சொன்னாவ. உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. பானு நீ தாண்டி போய் பாத்துக்கணும், அவளை பாத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆமா என்ன செய்ய, ஒரு வேலையும் பார்த்து. சரி இந்த பாத்திரத்தை விளக்கிரு, வீட்டை கூட்டிரு, வீட்டை தொடச்சிரு, பாத்ரூம் எல்லாம் கழுவி விட்டுரு. நானும் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அந்த தட்டுல இருந்து கழுவணும். சோறு வடிச்சிட்டீங்கள? குழம்பே வைக்கணுமா? சரி குழம்பெல்லாம் வச்சுட்டீங்கல்ல, அப்ப எதுக்கு நீ வேலையை கூப்பிட்டீங்க? எல்லா வேலையும் நீங்களே பாத்துட்டாக்க அப்புறம் நான் வந்து வாங்க சம்பளத்துக்கு என்ன பண்ணுவேன்? இல்லப்பா என்ன பண்ற? அப்படி பாத்திரத்தை கழுகுற, என்ன வீட்டை துடைக்கிற, வீட்டை கூட்டுற, பாத்ரூம கழுகுற, எல்லாத்தையும் கூட்டி தள்ளுற, துணி இருக்கு ஊற வச்சிருக்கேன் அதை மட்டும் துவைச்சு போட்டுற மிஷின்லதான். வேற ஒண்ணும் இல்ல. நான் கையில துவைக்க மாட்டேன். வீட்டுல எல்லாத்துலயுமே மிஷின்ல தான் போடுவேன். இப்ப வீட்டுக்கு வீடு மிஷினை வாங்கி வச்சு போடுவோம்.
ஏன்னு கேட்டா எல்லார் வீட்லயும் மிஷின் இல்லைன்னா கொஞ்சம் அவமரியாதை போயிடும். வேணுமா வாய பக்கம் நீங்க போங்க, ரெண்டு பக்கம் வேலை பார்க்கறதுக்கு இந்த வேலையை மட்டும் இறந்துருப்பா எனக்கு பிடிக்கல. ஆமா ஆமா வயமா சிங்க உரிச்சு தர மாதிரி வாங்கினா அவ உரிச்சு அம்புட்டே ஏற்ற ஒரு சூழல் இந்த வேணுமானு கேட்கணுமே. அம்மா இம்புட்டு லிக்யூட் இருக்குது. ஏன்னா எது பாத்திரம் வளர்க்குற லிக்யூடுன்னு எனக்கு எப்படி பாருங்க. பாத்திரம் தேய்க்க நீல பாத்திரம் தேய்க்கிற என்ன லிக்யூட், எந்த லிக்யூட் தான்? அதுதான் அந்த பச்சை கலர்ல இருக்கு பாரு, அதுதான் ஏடு. எது சொல்லிக்கிட்டு அப்படி எடுத்து கொடுங்க கையில. எடுங்க. ஐயோ குனிஞ்சு எடுக்காங்கிட்டு. ஆமா சும்மா குனிஞ்சுக்கிட்டு இந்த பாடு பாத்தீங்களே, நீங்க எப்படி பேசிட்டு போறீங்க தெரியலம்மா. ஐயோ ஏடியே தூக்குடி. எந்திரிங்க. ஏண்டி இடுப்பு வலி இருந்தே உடனே வேலையை கூப்பிட்டு நீ என்னடி இடுப்பு வலி போயிட்டு கழுத்து வலி வர வச்சிருவ போல. இந்த பாருங்க இப்படி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா நல்லதா. வாய் இப்படி பறிச்சு வச்சுக்க, அப்படியே குனிஞ்சே கிடந்துருவோமா வருஷம் காலத்துல. நான் எப்படி தேய்க்கிறேன் பாத்திரத்துன்றது உட்காந்து பாருங்க. இதெல்லாம் முதலாளியம்மாவா ஒரு இடத்துல வேலை பார்க்க விட்டுட்டு இன்னைக்குமே ஹாயா கிடக்குறீங்க. நான் ஏதோ பாத்திரத்துக்கு திருடிட்டு போயிருவேனாலும் உட்காந்து கவனிங்க. இல்லடி எங்க அந்த வீட்டுல எல்லாம் இந்த பாத்திரத்துல யாரும் எடுத்துட்டு போக மாட்டாடி. அம்பிட்டு பழசு போன பாத்திரம் முகரைய பார்த்தாலே இப்படி தெரியலடி, நீ களவாணி மாதிரி தெரியல. அப்படிலாம் தெரியாது. மூணாமூச்சி மாதிரி வச்சிருக்கவரு எல்லாரும் பாப்பாங்க. அப்படியே உட்காருங்க. சிலருக்கு இந்த சோப்பு நரம் அதுல படியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிலருக்கு தண்ணி கொடுக்காம பாத்திரத்தை விளக்குவேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி விளக்கணும்னு சொல்லிருங்க. அப்புறம் நான் விளக்கி வச்சதுக்கு அப்புறம் குறை சொல்லிக்கிட்டு இல்ல ஒண்ணு இல்லட்டா, நல்லா அமுக்கி சொல்றது கூட ஒரு பாத்திரத்தை செஞ்சு காமிச்சு கொடுங்க, நான் கண்ணால பாத்துக்கிருவேன்ல. ஆமா அதுவும் சரி. இப்படி 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 சோப்பை தொட்டுக்கணும், தொட்டுக்கிட்டு இங்க இப்படி அமுக்கி தேய்க்கணும். அப்ப அந்த உள்ள இருக்க கருப்பெல்லாம் போற மாதிரி இப்படி தேய்ச்சு அப்படியே தேய்ச்சுக்கிட்டே இருங்க. நான் உள்ள இருந்து துடைக்க சொல்லி சொன்னீங்களா, அதுல பக்கெட்ல தண்ணியை ஊத்தி முக்கி துடைக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வாரேன். இப்ப பாத்திரத்தை நம்ம தேய்க்க சொல்றாளா இல்ல வந்து தேய்க்கிறேன்னு சொன்னாலா? ஒன்ன தேய்ச்சி வைங்கன்னு தானே சொன்னா, தேய்ச்சி வைப்போம். இன்னும் காணா. வருவா எடுக்க போயிருக்கான்ல, வந்துருவா. ஐயோ நான் தான் மொத்த பாத்திரத்தை மட்டும் விளக்குங்க வரேன்னு சொன்னேன்ல. ஏக்கா உள்ள போனவளாவே இருந்துட்டேன், வர லேட் ஆகுதே, சரி நம்ம தொட்டுப்புட்டமே விளக்கிடலாமேன்னு விளக்குனேன். இங்க பாருங்க, நான் வாஷிங் மிஷின்ல துணி அள்ளி போட்டுப்புட்டு மூடி வச்சுட்டு வந்தேன். மூடி ஓயாம தொடர்ந்துகிட்டே இருந்துச்சா, பக்கத்துல ஒரு பெரிய கல் இருந்துச்சு, எடுத்து அது மேல வச்சுட்டு அந்த திறக்காத அளவுக்கு. ஐயா ஏக்கா அது அப்படித்தான் திறக்கும், அப்புறம் விட்டு சரியா போயிரு, கல்ல தூக்கி போடு, பிரச்சனை இல்ல. சரி எங்க அந்த தொட்டி இங்க பாருங்க, விளக்கத்தை செஞ்சீங்க, தொட்டியை கூட நீங்க எடுப்பீங்களா? நான் எதுக்கு இருக்கிறேன்? உங்களுக்கு வேலை பார்க்க தானே வந்திருக்கிறேன். உங்களுக்குள்ள இப்படி அப்புறாணியா இருக்கிறீங்களே, ஒரு ஆளை வேலை பார்க்க வைக்க தெரியுதா உங்களுக்கு? ஐயோ இப்படி இருந்தாக்க உங்களை மாதிரி 4 பேர் இருந்தாக்க வர்ற வேலைக்காரியில உங்க தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருவாங்க. ஆமாத்தா, என்ன செய்ய, நம்ம வேலைக்காரி வச்சு பழக்கம் இல்லையா, என்ன செய்ய. அது சரி அப்புறாணி என்ன? சரி எடுத்தா எடு. ஐயோ இங்க பாருங்க, வாஷிங் மிஷின்ல டைமர் அடிச்சிருச்சு, வர்றேன் எடுத்து இதை எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு மேல வச்சிருங்க. அந்த அடுப்பு வேற அப்படியே கிடக்கு, நீங்க துடைக்க வேண்டாம், நான் வந்து துடைக்கிறேன்னு. இடுப்பு வலி போயிட்டு முதுகு வலி காலுகை வலி எல்லாம் வந்துருச்சு வலிட்டு. இடுப்பு மட்டும்தான் வலிச்சிச்சு ஒரு இடத்துல, இப்ப மொத்த டோட்டலும் வலிக்குது. என்ன பண்ணட்டும்? ஆத்தா ஆத்தா, நல்ல ஆத்தா வந்து சேர்ந்தா. வந்ததுல இருந்து ஒரு வேலை பார்த்த மாதிரி தெரியல. தொடச்சேன்னா பக்கெட் அங்கே இருக்கு, கோல் அங்கே இருக்கு, என்னதே பண்ணி இருக்கிறா. ஆமா என்ன பண்ணட்டா இங்க வாங்க. உங்களுக்கு இப்ப வாயு பிடி மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதே காரச்சாரமா வெள்ளை புடியும் வெங்காயத்தையும் போட்டு நல்ல ஒரு சட்னி அரைச்சு தரலான்னு இருக்கிறேன். நல்லதுதான், நல்லது, கொஞ்சம் நல்லது.
நல்ல சட்னி அரைச்ச அந்த நக்காவை மட்டும் சோத்துல பிணைஞ்சு சாப்பிட்டீங்களோ உங்களுக்கு வாய் பிடிப்பு சாயந்தரத்துக்குள்ள சரியா போயிடும். சரிங்கக்கா சரிங்கக்கா, இப்படி வச்சு கொடுக்க ஆள் இல்லாம தான் நான் அப்படி கிடந்து போனேன். இதெல்லாம் என்ன நேரமாவே நீங்க கூப்பிட்டு இருந்திருக்கணும். நான் கூப்பிட்டேனே நேரமா, நான் 8 மணிக்கே கூப்பிட்டேன், நீ வந்தது 12 மணிக்குள்ள வந்த. அப்படி சொல்லல நானு, முன்னாடியே என்ன வேலைக்கு வச்சிருக்கணும்னு சொல்றேன். அப்படி சொன்னியா? சரி ஒத்த வேலை விடாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறது இந்த பானு. கிழிச்ச பானு, நீ எங்கேடி வேலை பார்த்த மாதிரி இருக்க? வீட்டுக்குள்ள நுழைஞ்சது பாத்திரம் விளக்கு இந்த கழுவுங்க, நான் வீடு துடைக்க போறேன்னு வந்து பார்த்தேன், வீடு துடைக்கல. சரி பாத்திரம் கழுவுறேன்னு வந்தா பாத்திரத்தையும் கழுவல, நான் கழுவுனேன். ஆனா தொட்டியை எடுக்கிறேன்னா தொட்டியை எடுக்கிறவங்களுக்கு நானே எடுத்தேன். நான் இங்க பாத்திரம் விளக்கு வந்தேனா? ஆமா, ஒரு பாத்திரத்தை உங்களை விளக்கி காமிக்க சொன்னேன். நீங்க விளக்கும் போது நான் ஒரு ஓடி வந்து வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அந்த துணியை போட்டு வாஷிங் மிஷின் கூட மண்ணு கட்டுறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகி போச்சு. அதை முடிச்சுட்டு அங்கே இருந்து பார்த்தா நீங்க விலைக்கு முடிச்சுட்டீங்க. சரி அதுதான் பரவாயில்ல, உங்ககிட்ட இந்த தொட்டியில இருந்து போட்டுடலாம்னு நினைக்கும் போது வாஷிங் மிஷின் சத்தம். இங்க ஓடி வந்து பாத்துட்டு திருப்பி நான் பக்கெட் எடுத்துக்கிட்டு வீட்டை தொடச்சுக்கலாம்னு வந்தேன். மறுபடியும் வாஷிங் மிஷின் நின்று போச்சு. அங்க ஓடி போய் பாக்குறேன், கரண்ட் போச்சு. சரி தொடச்சு விடலாம், நீங்க வரும்போது உங்க வாயு பிடிப்பு நினைப்பு வந்து போச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த வேலையை பாக்கணும்ல. ஆக மொத்தம் இப்ப மணி 3 ஆச்சு, இது வரைக்கும் ஒரு வேலையும் பாக்கல. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்ல 100 வேலை பார்த்து கொடுக்கிறதுக்கு இந்த பால் வந்திருக்கா. சரி சரி பாரு, இந்த துவையிலாவது உருப்படி அரைச்சு விட்டு என்ன இருந்தாலும் வீட்டை தொடச்சு விட்டுட்டு போடி. ஆமா, வெயில் போச்சுன்னா வீட்டை துடைக்க முடியுமா? அப்படி இப்படி காயும். ஆமா, இங்க பாருங்க, ஒரு 4 வெங்காயத்தை 4 வெள்ளைப்பொடியை மட்டும் உரிச்சு வச்சிருங்க. வீட்டை மட்டும் தொடச்சுட்டு 5 நிமிஷம் வந்துடுறேன். இங்க பாருங்க, உட்காந்துருந்தீங்க பிரஷர் சுகர் எல்லாம் வந்து தூக்கு வீட்டுக்கார ஆத்தா வேற செத்து வச்சாங்க. சும்மா உட்காந்து கூடாது, கண்ணு விளக்காம உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இப்படி ஏதாச்சும் ஒரு 4 வேலையாச்சும் பார்த்தா தானே நல்லா இருக்கும். ஆமா அதுவும் நல்லது. எந்த உரிக்கிறேன், நீ போய் தொடச்சிரு. உரிக்கிறது மட்டும் பத்தாது, மிக்சியில போட்டாக்க சரியா அறவராது, சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருங்க. இந்த வாரம் போய் தொடச்சிட்டு வரேன். தொடச்சிட்டு வாப்பா. இவ வந்து எண்ணெய் வெங்காயம் வேலை கூட உரிக்க வச்சாளா? என்னைய வச்சு இவதானே வேலை வாங்கிட்டு இருக்கா, இவளை வச்சு நான் வேலை வாங்குற மாதிரி தெரியலையே. சேச்ச, இல்ல நம்ம நல்லதுக்கு சொல்லிட்டு போகுது, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு தானே சொல்லுது, நல்லதத்தையும் சொல்லுது. சொல்லட்டும், அவ சொல்றது வாஸ்தவம் தானே. என்னதே வயசானாலும் நம்ம ஓடி ஆடிக்கிட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சா தானே நம்ம ரத்தோட்ட சீரா இருக்கும். நம்ம ரத்தோட்ட சீரா இருந்தா தானே நமக்கு நோய் வியாதி எல்லாம் வராது. நம்ம சும்மா வளவளன்னு பேசாம ஏதாச்சும் வேலையில பாருங்க. இடுப்பு எப்படி இதை போட்டு பாடா படுத்துதுன்னு தெரியலையே. என்ன இன்னும் உங்களுக்கு இடுப்பு வலி சரியாகல? ஏன்டி எங்கடி சரியாச்சு? வந்ததுல இருந்து நான் தாண்டி இழுத்து போட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணும் செஞ்ச மாதிரி தெரியல. சாப்பிட்டியாடி? நான் எந்த வீட்லயுமே சாப்பிடுறது கிடையாது, வீட்டுக்கு கொண்டு போய் தான் சாப்பிடுவேன். அதான் நான் குழம்பு எடுத்து வச்சிருக்கிறேன். நான் ஏண்டி நான் வீட்டுல வச்ச குழம்பு எப்படித்தான் இருக்கும் போலடி? இல்ல வேலையாத்தவங்களுக்கு 1 ரூபா சோறும் கஞ்சியும் கறியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தெரியாம நான் கேக்குறேன். இப்படி அடுத்து வேலை வாக்குறவங்க சாதத்தை வாங்காது. ஐயோ ஆத்தா, சாபம்லாம் விடாத, வேலை வாக்குறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நீங்க சாப்பிட்டா கூட கொஞ்சம் சாப்பிட்டுருப்பா, அவ்வளோ சட்டியோட ஊத்திக்கிட்டு போயிருவா அவள. சரி இருக்கட்டும், தூக்கு பாத்திரத்தை அப்புறமா கொண்டு வந்துரு. நான் கொடுத்து விடுறேன், பையன்கிட்ட கொடுத்து விடுறேன். ராத்திரிக்கு தூக்கு பாத்திரத்தை கொடுத்து விட்டாக்க அப்போ ஏதாச்சும் தோசை சுட்டிங்கன்னா 2 கொடுத்து விடுங்க. நான் சுடுற மாதிரி இல்லடி, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிறது. சரி சரி சரி, இந்தாங்க வேலை காசு கொடுங்க, லேட் ஆச்சு போறதுக்கு. ஏண்டி 12 மணிக்கு வந்த மணி 3 தாண்டி ஆகுது. 3 மணிக்கு போனா 1 மணிக்கு போனா வந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டா இல்லையா? நீ எங்கேடி வேலை பார்த்த? எந்த வேலைடி பார்த்த? நீ வேலை பார்த்தேங்கிற என்ன எல்லாரும் வேலை பார்த்தத நீ பார்த்தடி. வேலை வாத்தவங்களை சொல்லி வேலை வாத்தவங்களோட சாபத்தை கொட்டிக்காதீங்க, சட்டத்தை ஏமாத்தாதீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க, வேலை வாக்குறவங்களுக்கு 10 பைசா கேட்க மாட்டேங்குது. நீங்க ஒரு மனுஷியா ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஐயோ கத்தாதடி, பக்கத்துல பாக்குறவங்க வேலையாளர் சம்பளத்தை அவிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த பாரு, என்ன உனக்கு சம்பளம் தானே வேணும்? எவ்வளவு நீ சம்பளம் வாங்குற? ஒரு நாளைக்கு 500 தானே? 500 ரூபா கொடுங்க. அடுத்த வீட்டுல 600 700 வாங்குவேன். நீங்க தெரிஞ்சவங்களா போயிட்டீங்க. எம்பூட்டு வேலை பார்த்தேன் இந்த வீட்டுல, 500 ரூபாய் கொடுங்க போதும். வேலை பார்த்தாலும் வேலை, என்ன வேலை பார்த்தாலும் இந்தா 500 தான் இருக்குது. சரி வார நாளைக்கு வேலைக்கு வரணுமா? இல்ல வேண்டாடி, இந்த ஒரு நாள் பார்த்த வேலையை நான் போதும் இருக்கும். இதுக்கே எந்திரிக்க 5 நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வரலாம். எல்லா வீட்டுகள்ல அப்பதான் சொல்லுவாங்க, 4 நாள் பார்க்க வேண்டிய வேலையை ஒரே நாள்ல பாத்துக்கிடுவேன், அதனால என் பொழப்ப நானே கெடுத்துக்கிறேன், அப்புறம் மறுநாள் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வீடு சுத்தமாவே கிடக்கும்ல, அப்புறம் என்ன வேலை இருக்க போகுது? அதனால வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. குழம்பு எடுத்துக்க நீங்க நான் சங்கடப்பட்டு இல்ல சங்கடப்பட்டுக்கலாம். குழம்போட போட்டு சாயந்தரம் தோசை சுற்றியா கொடுத்து விட்டுருக்கீங்கல்ல, அப்ப தக்காளி சட்னி அரைங்க.
டிஃபன் கிட்ட நைட்டுக்கு சூழ்ச்சி போயிரு சீக்கிரம் சரியா? வரட்டுமா? சரிக்கா. வேலைக்கு தேவைப்பட்டா கூப்பிடுங்க. யாரு பானு? உன்னைய? சரி பானு. சரி சரி. இவ ஒரு ஆளு, வேலையில புலி, நம்மள உட்கார வச்சுக்கிட்டு பாத்துக்கிடுவா வேலைய. ஒரு வேலை நீ பாக்க வேண்டாம்னு ஓஹோன்னு பட்டம் கொடுத்தாலே எங்க அந்த ரேவதி அவளை கிழிச்சு விட்டுருவா. 500 ரூபாய் போனதே மிச்சம். இவ வராமலே இருந்திருந்தா 500 ரூபாய் நம்ம மிச்சமா இருக்குது. வீட்டு வேலையும் பாத்துருக்கலாம். நிறைய வேலை தெரியுறாங்க. வேலைக்கு போறேங்கிற பேர்ல நம்மளே வேலை ஏவுறதுல ரேவதி